வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி 1 to 2 வயசு பாய்ஸ் போடுற மாதிரி ஜிப்பா ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்குறோம். இதோட வித்து வந்து நான் 9 வச்சுருக்கேன், ஹைட்டு 16 வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலுக்கு தகுந்த அளவுக்கு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் 3 வயசு குழந்த, 4 வயசு பசங்க அந்த மாதிரினா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஹைட்டும் வித்தும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின 2 மீட்டர் இன்ஸ்கர்ட் கிளாத்தில் எக்ஸஸாக இருந்த கிளாத் வச்சு இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறேன். இதோட ஹேண்டோட அளவு 5, ஹேண்டு வித்து 5, நெக்கு 2, ஃப்ரண்ட் நெக் வந்து 5. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு எழுதியாச்சு, இப்போ மார்க் பண்ணுறோம். 16 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹைட்டுக்கு ஒரு கோடு போட்டாச்சு. 9 சென்டிமீட்டருக்கு வித்து. கரெக்டான அளவு வேணுங்கிறவங்க இந்த சென்டிமீட்டர் வச்சு கூட நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். நான் வந்து அதே அளவு கரெக்டாக போடல, நான் ஒரு மதிப்பான அளவு தான் போடுறேன். நீங்கள் அக்யூரேட்டாக வேணும்னா ஸ்கேலில் வர சென்டிமீட்டரில் அளந்துக்குங்க. இப்போ நான் சொல்கிற அளவு சென்டிமீட்டர். துணியில் அளக்கும் போது இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். பேக் நெக் வந்து 2. ஆம்ஹோல் வந்து ஆம்ஹோல் கை லென்த்து இது எதுவுமே வராது, அப்படியே ஷர்ட்லேயே வரும். கை வித்து வந்து 5 வச்சு ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஒரு திலகம் டிசைனில் ஆஃப் டிசைன் வர மாதிரி, இல்லையா ஒரு லீஃப் மாதிரி அரை லீஃப் மட்டும் வரைகிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா ட்ரெஸ்ஸு முடிஞ்சுது. இதுக்கு மார்க்கிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிக் பண்ணி போடுங்க. அவ்வளோ நம்ம ஃபிட்டிங்காக அந்த ட்ரெஸ் நம்ம போட போகிறதில்ல, ஃப்ரீயாக போடுற ட்ரெஸ் தான். அதனால் ஒரு டிக் வரைகிற மாதிரி உங்கள் சைடில் மடிப்பு பக்கத்துலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு டிக் மட்டும் வரைஞ்சிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதை கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிளாத்து 4ஆக மடிச்சிருக்கோம். ஃபோல்டு பக்கம் மேலே இருக்கும், நம்ம நிற்கிற பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 2 பீஸாக இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது 4 பீஸாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணுறது கையோட அளவு, நெக்கோட அளவு 2, அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. பிகினர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வரைகிறீங்க எங்களுக்கு தெரியலங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி. இல்லைன்னா நம்ம வேணுங்கிற டிசைன் எந்த அளவோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ட்ராயிங் தெரிஞ்சுட்டால் இது ஈஸியாக போட்டுக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு லைன் வந்து கீழே ஒரு யூ டைப்பில் கட் பண்ணிடலாம், வரைஞ்சிக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு லீஃப் மாதிரி போட்டு பாருங்கள், வரைஞ்சிருக்கேன். 5 சென்டிமீட்டர்லேருந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் வரைஞ்சி பார்த்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்தால் அதை போட்டு நீங்கள் பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் 5, பேக் நெக் 2. இதை அப்படியே கழுத்தில் மாட்டினா ஒரு ட்ரெஸ்ஸோட அமைப்பு வந்துருச்சு பாருங்கள். இந்த கழுத்து பீஸ்க்கு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறவங்களும் தைச்சிக்கலாம், இல்லைன்னா டோட்டலாக ஒரு கழுத்து பீஸ் மேல் பக்கமாக வச்சு உள்ளே திருப்புற மாதிரியும் தைச்சிக்கலாம். கை வந்து இதிலே அட்டாச்சாக வந்திருக்கும். இந்த நீல பீஸை ரெண்டு பீஸை அட்டாச் பண்ணி அப்படியே உள்பக்கமாக மேல் பக்கம் கொடுத்து உள்ளே திருப்பினோம்னா நெக்கு பீஸரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வந்துடும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இதை நீங்கள் பெரிய துணியில் கட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன குட்டி பீஸ் எடுத்துக்கங்க, இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள்.
இதை வந்து நோட்டில் ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. இது ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நோட்டில் ஒட்டினா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இந்த கிளாத்தில் மீதி இருக்கும், நான் இதிலே கட் பண்ணிட்டேன். பேப்பரில் எல்லோரும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் இதை பேப்பர் கட்டிங் போட்டிங்களோ குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே இதை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். குரூப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான்.